ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகர்கோவில் மார்க்கெட் ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூ அண்ட் டோன்ட் இன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ் ரேட்டுக்கு போக முடியும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ் ரேட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வீடியோ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லி தர போகிறேன். என்ன மெத்தடில் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டூ அண்ட் டோன்ட். நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பவும் சொல்றது போல brokerage விஷயத்தில் எப்பவுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. brokerage ஒரு பெஸ்ட் brokerage சூஸ் பண்ணணும். நீங்கள் தவறான ஒரு brokerage சூஸ் பண்ணீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு தவறான ப்ராஃபிட் லெவலுக்கு போவீங்க. அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கான விஷயத்த நீங்கள் மாட்டீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் நம்ம மோஸ்ட்லி நிறைய பேரை சந்திக்கிறோம். நம்ம ஆஃப்லைனுக்கு அப்புறம் நிறைய பேர் டேரெக்டாக மீட் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லாஸஸ் பண்ணது brokerage வச்சு தான். அதாவது brokerage-ல வந்துட்டு விட்ரால் கொடுக்க மாட்டாங்க, அல்லது டெபாசிட்க்கு ப்ராப்ளம் இருக்கும், அல்லது அவங்களோட சப்போர்ட் டீம் வந்து கரெக்டாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களால தான் மோஸ்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு மற்றவங்களை நம்பி கொண்டு அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறது. இது ஒரு சைடாக இருக்கணும். நம்மளோட டாபிக் வந்து brokerage அப்படிங்கிறது. brokerage விஷயத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த brokerage டெபாசிட் அண்ட் விட்ரால் கரெக்டாக கொடுக்குறாங்களோ அந்த brokerage நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஒரு ட்ரேடுக்கான முதல் படியை நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். நிறைய பேர் கேட்பீங்க, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் என்ன, brokerage என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பீங்க. என்னை பொறுத்தவரை எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எக்ஸ்என்எஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்என்எஸ்க்கு உள்ளாடியே வந்துட்டு நமக்கு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மும் இருக்கும். எக்ஸ்என்எஸும் ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதர் தேன் தட் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா MetaTrader 5 அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, எக்ஸ்என்எஸ் அப்படிங்கிறது brokerage டெபாசிட் அண்ட் விட்ரால் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு MetaTrader 5 அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்புறம் நீங்கள் MetaTrader 5 சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, MetaTrader 5ல வந்துட்டு உங்களால் ஈஸியாக உங்களோட பொசிஷன்ஸோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களால் ஒன் கிளிக் ட்ரேடிங் முதற்கொண்டு எல்லாமே ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஏன் எக்ஸ்என்எஸ்ல அதை உள்ள பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாம். பட் மற்ற எல்லா பிளாட்ஃபார்மையும் கம்பேர் பண்ணுறப்ப MT5 அப்படிங்கிறது உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறப்ப MetaTrader 5 சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். MetaTrader 5 அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தானே தவிர அவங்ககிட்ட நீங்கள் brokerage எதுவுமே வச்சுக்க போகிறதில்ல. நீங்கள் வந்துட்டு brokerage-க்கு ஒரு நல்ல brokerage சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்ரேடிங்காக MetaTrader 5 சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் சக்ஸஸ் ரேட்டை கூட்டதுக்கான செகண்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஓகே, தேர்ட் ஸ்டெப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கரன்சி பேர் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி பண்ணுறப்ப இன்னைக்கு EOR USD பண்ணுறீங்க, நாளைக்கு JPY USD பண்ணுறீங்க, அடுத்த நாள் வந்துட்டு நமக்கு கோல்டு பண்ணுறீங்க. இந்த மாதிரி மாறி போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஒரு சார்ட் அனலைசிஸ் பண்ணவே முடியாது. நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா, என்ன பொறுத்தளவில் நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிள் பேர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கரன்சின்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா EOR USD இருக்கு, JPY USD இருக்கு. இந்த மாதிரி ஒரு கரெக்டான பேரை சூஸ் பண்ணுங்க. அல்லது கோல்டு. இப்போ நம்மளை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா கோல்டு தான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்துட்டு கோல்டை தவிர வேற எதுவுமே ட்ரேட் பண்ணுறது இல்லை. கரன்சி பேர்ஸை சூஸ் பண்ணுறதுலையும் நம்மளோட சக்ஸஸ் ரேட் அடங்கி இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கரன்சி பேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 விஷயம் நம்ம பார்த்துட்டோம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனலைசிஸ். அனலைசிஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 அல்லது 3 மாதம் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டெமோ ட்ரேடில் ஒர்க் பண்ணி பார்க்கணும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, டெமோ ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு பேராசையை கொண்டு வர்றதுக்கு உள்ளது இல்லையா, அதில் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேராசையை கொண்டு வர்றதுக்குள்ளது தான். அதாவது டெமோ ட்ரேடில் ஒரு $5,000 $10,000 வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப அது உங்களை ஒரு பேராசைக்குள்ள கொண்டு வரும். பட் என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். நீங்கள் ஒரு மெத்தட் கற்று வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டாலுமே அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து 2 or 3 months வந்து உங்களோட சார்ட்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சார்ட் மீன்ஸ் உங்களோட லேப்டாப்ல உங்களோட கைக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. குறைஞ்சது ஒரு 2 அல்லது 3 மாதம் வந்துட்டு உங்களோட சார்ட்டை அனலைசிஸ் பண்ணி டெமோ ட்ரேட் பண்ணுங்க சிங்கிள் கரன்சி பேர்ல. ஓகேவா, அது EOR USD இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், அதை நீங்க பண்ணுங்க. இதுவும் உங்களை சக்ஸஸ் ரேட்ல ஏற்றி கொண்டு போகும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சார்ட் யூஸ் பண்ற விதம். அதாவது நிறைய பேர் வந்து நிறைய விதமா சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. சார் நான் மொபைலில் யூஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க, சார் நான் லேப்டாப்ல யூஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. அல்லது சில பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ரோ நான் வந்துட்டு சார்ட்டே பார்க்கறது இல்லை, நான் சும்மா ஒரு ட்ரேட் எடுத்துருவேன், சும்மா வந்துட்டு ஒரு மார்க்கெட்டை மட்டும் வாட்ச் பண்ணுவேன், மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பை ஆர் செல் பண்ணிடுவேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது.
ஸோ மோஸ்ட்லி என்ன அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா அனலைசிஸ்க்கு கண்டிப்பாக லேப்டாப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பொறுத்தளவு நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க ப்ரோ, லேப்டாப் இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியுமா, மொபைல் இருந்தால் ட்ரேட் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது. நிறைய பேர் கால் பண்ணியும் கேட்டுட்டு இருக்கீங்க. லேப்டாப் இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் ஒரு மித்து, மொபைல் மட்டும் வச்சே ட்ரேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதும் ஒரு மித்து தான். ஏன் அப்படின்னா இப்போ என்ன பொறுத்தளவு நான் மொபைல் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ என்னால் ஒரு பேக் டு பேக் அனலைசிஸ் ஈஸியாக மொபைலோட ஸ்க்ரீனில் என்னால் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் ஒரு பிகினராக உள்ள என்ட்ரு ஆகிறப்ப ஒரு பெரிய சார்ட் சைஸ் இருந்தால் தான் உங்களுக்கு பேக் டு பேக் ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்காக இருக்கட்டும், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் போகிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு கேண்டில்ஸோட ஃபார்மேஷன் எப்படி போகுதுங்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லேப்டாப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பெஸ்ட் வேயாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங்கில் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கட்டும், அல்லது மார்க்கெட்டோட மூமெண்ட்டை தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கட்டும், மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் 3 விஷயம் தான் நடக்கும். ஒன்று அப் ட்ரெண்ட், ஒன்று டவுன் ட்ரெண்ட், அல்லது சைட் வேவ்ஸ். ஸோ இந்த 3 விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும். ஒன்று நம்ம அப் ட்ரெண்டில் பை பண்ண போகிறோம், அல்லது டவுன் ட்ரெண்டில் செல் பண்ண போகிறோம், அல்லது சைட் வேவ்ஸ் இருக்கிறப்ப நம்ம ஜஸ்ட் வாட்ச் பண்ண போகிறோம். ஏன் ப்ரோ சைட் வேவ்ஸில் வாட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து சைட் வேவ்ஸில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒன்று அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுவாங்க, அல்லது டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப் ட்ரெண்டுக்கும் டவுன் ட்ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப் ட்ரெண்டாக இருக்கிறது, ஸோ மெயினாக நீங்கள் வந்துட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு ஹையையும் பிரேக் பண்ணி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட். அதாவது ஒரு மார்க்கெட்டோட ஒரு விலையானது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏல மார்க்கெட் ஒரு சந்தையில் விடுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறதுலே அதிகபட்ச விலையை பீட் பண்ணி போய் அதிகபட்ச விலை வைக்கிறது வந்துட்டு நம்ம அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிறதுலே குறைந்த விலையை அடிச்சு இன்னும் கீழே இறங்கிட்டே இருக்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது வந்துட்டு என்ன வரும், மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ட்ரேட் சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறது. டைம் ஃப்ரேம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேண்டிலோட மொமெண்ட் வந்துட்டு எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகி எந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆகுது, எந்த ப்ரைஸ் வரைக்கும் போயிட்டு எந்த ப்ரைஸ் வரைக்கும் வருது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு சொல்லி தரது அந்த கேண்டில்ஸ் தான். ஸோ இந்த கேண்டில்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்னென்ன டைம் ஃப்ரேமில் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வைக்கணும். ஸோ நீங்கள் எந்த விதமான ட்ரேடர் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு எந்த விதமான டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்களா, அல்லது நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்களா, அல்லது நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறீங்களா, பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறீங்க, இட்ஸ் மீன்ஸ் லாங் டைம் பொசிஷனல் ட்ரேட்டும் சேம் தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ண முடியும். அண்ட் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறதையும் சிங்கிள் டைம் ஃப்ரேமில் தயவு செய்து யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்கை வந்துட்டு ஒரு மார்க்கெட் கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னா 5 மினிட்ஸ் ஆர் 1 மினிட்ல கண்டிப்பாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும். இட் மீன்ஸ் அங்கே ஒரு ஹை பிரேக் ஆகிருக்கணும். ஏன் அப்படின்னா ஹை பிரேக் ஆனாதான் பைக்கு போகும். ஹை பிரேக் ஆகாமல் லோ பிரேக் ஆகியோ அல்லது மிடில்லையோ ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கன்சல்டேட் ஆக போகுது அல்லது டவுன் சைட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு பை போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆகிருக்கணும், அது லோவர் டைம் ஃப்ரேமில் இருக்கணும். லோவர் டைப் ஃபார் எக்ஸாம்பிள் 1 மினிட்ல வந்துட்டு ப்ரீவியஸ் லோ ஹை பிரேக் ஆன அப்புறம் தான் 5 மினிட்ஸ்ல பிரேக் ஆகும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்து இந்த விஷயங்களை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் நீங்கள் வந்துட்டு 75 to 90% சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது நான் சொல்லிக் கொடுத்தேன் இந்த வீடியோட லாஸ்ட்ல ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணாத ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட் பை ட்ரெண்ட் போகுது அப்படின்னா அந்த மார்க்கெட் பை ட்ரெண்ட் போகிறதுக்கு என்ன ரீசன் இருக்கணும், ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன், இருக்கிற ஹையை வந்து பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற அந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த லோ, ஸோ அந்த இடத்துல தான் உங்களோட ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் போடுறேன். ஸோ நான் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். ப்ரீவியஸ் ஹை ஆர் ப்ரீவியஸ் லோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ஹை ஆர் லோவில் தான் உங்களோட ட்ரேட் இருக்கணும். அந்த இடத்துல தான் கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் இருக்கும். அண்ட் இது எந்த டைம் ஃப்ரேமில் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட்டு முன்னேறி கொண்டு வருவீங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு தப்பான ப்ரோக்கரேஜ் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தப்பான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட அனலைசிஸை கரெக்டாக பண்ணாமல் ஒரு 1 day 2 day அனலைசிஸ் பண்ணுவீங்க, உங்களோட நீங்கள் 2 trade 3 trade பாசிபிள் வந்தோன்னா உங்களோட ஓன் மணியை கொண்டு உள்ள போடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தவிர்க்கணும் கண்டிப்பா. ஸோ நம்ம மெயினாக இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக இன்ட்ரடியூஸ் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ என்ன பொறுத்தளவில் நான் உங்களுக்கு ட்ரேடிங் சொல்லி தரதை தாண்டி எமோஷனல் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுப்பேன்.
இந்த 2 கிரீன் கேண்டில் விழுந்தா பை பண்றது, 2 ரெட் கேண்டில் விழுந்தா செல் பண்றது, கரெக்டான பிளேஸ்ல பை ஆர்டர் எடுத்திருப்பாங்க. ஒரு கிரீன் கேண்டில் மேல போயிருக்கும், ஒரு 30 பிப்ஸ் வந்திருக்கும். வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெட் கேண்டில் கீழே வரும். வந்த டைம்ல சடனா க்ளோஸ் பண்ணிடுவாங்க ட்ரேட. ஏன் க்ளோஸ் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா கீழே வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்க ட்ரேட் செட் மேல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்ல. ஸோ அந்த இடத்துல எப்படி வெயிட் பண்ணி இருந்து நம்ம அந்த மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். ஒரு டேக் ப்ராஃபிட் போகுது அப்படின்னா அந்த மார்க்கெட் என்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும், அல்லது எஸ்எல் அடிக்க போதுன்னா அந்த மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் கொடுக்கும். மெயின் அண்ட் மெயின் எல்லாமே ஸ்ட்ரக்சர் பொறுத்து தான் இருக்கு. மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி மாறுதோ அதை பொறுத்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் மாறி போயிட்டே இருக்கும். அண்ட் அது எந்த இடத்துல இருந்து மாறுது, எந்த ஜோன்ஸ்ல இருந்து மாறுது அப்படிங்கறத தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதுக்கான விஷயங்களை தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்த பண்ணி தான் நம்ம சக்ஸஸ் ரேட்டு நம்ம வந்து ஏற்றிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறலாம். என்னதான் நீங்கள் யார்கிட்ட போய் எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட லேப்டாப்பில் அல்லது உங்களோட டெஸ்க்டாப்பில் நீங்கள் இருந்து உங்களோட ஸ்க்ரீனை உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுமே தவிர மற்றபடி உங்களால் சக்ஸஸ் ரேட் பண்ணவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ சிக்னல்ஸ் வாங்கியுமே நான் என்னால் ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிக்னல்ஸை பொறுத்த அளவில் இப்போ நம்மளோட சிக்னல்ஸில் வந்துட்டு பை லிமிட் செல் லிமிட்னு சொல்லி கொடுப்போம். ஸோ முன்னாடியே என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த ஜோனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா பை பண்ணுங்க, அந்த ஏரியாவில் வந்துச்சுன்னா செல் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அங்கே வந்துட்டு ஹை லோ கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுப்போம். ஸோ நிறைய பேர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அட் த இன்ஸ்டன்ட் மார்க்கெட் எக்ஸிகியூஷன் ட்ரேட் கொடுப்பாங்க, கரண்ட் பிரைஸ்ல ட்ரேட் கொடுப்பாங்க, பை ஆர் செல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த சிக்னல்ஸை பார்த்து நீங்க ட்ரேட் பண்றதுக்குள்ள மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு டிரெக்ஷனுக்கு போயிடும், ஒரு 20 பிப்ஸ் 30 பிப்ஸ் தாண்டி போயிடும். ஸோ நீங்க எஸ்எல்ஸ் அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்றேன் சிக்னல்ஸ் அப்படிங்கிறதுல பை லிமிட் செல் லிமிட் இருந்தால் ஓகே, தென் நீங்க மார்க்கெட் எக்ஸிகியூஷன் சிக்னல்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது. ஓகேவா? ஸோ மோஸ்டா என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க ட்ரேடிங் ஓனா கத்துக்கோங்க. நான் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்ற ஒரு விஷயம் அதுதான். யாரையுமே நம்பி போய் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க. ட்ரேடிங்கை கத்துக்கோங்க, கத்துக்கிட்டு கூடவே சேர்ந்து உட்காந்து ப்ராஃபிட் பண்ணுங்க, அல்லது உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த சக்சஸ்ஃபுல் ரேட்டை கொண்டு போங்க. மார்க்கெட் அப்படிங்கிறது உங்க கைக்குள்ள இருக்கணும். அதாவது லாபமா இருந்தாலும் நீங்க சொல்ற லெவல்ல நிக்கணும், எஸ்எல்ஆ இருந்தாலும் நீங்க சொல்ற லெவல்ல நிக்கணும். இட் மீன்ஸ் லாபம் நஷ்டம் ரெண்டும் நீங்க சொல்ற லெவல்ல தான் இருக்கணும். மார்க்கெட்டோட இஷ்டத்துக்கு நீ எங்க போகணுமோ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆர்டர் போட்டு வச்சீங்க அப்படின்னா உங்களோட கேண்டில் வாஷ் அவுட் பண்ணி விட்டு போயிடும் அக்கௌண்ட்டை. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்ல உள்ள ப்ராஃபிட் லெவலாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ் லெவலாக இருந்தாலும் சாரி இட் மீன்ஸ் எஸ்எல்ஆ இருந்தாலும் சரி, உங்களோட கைக்குள்ள நிற்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல சஸ்டெயின் பண்ண முடியும். அல்லது நான் ஒரு ட்ரேட் போட்டுட்டேன் இது எங்க வேணும் போனாலும் போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காது. ஒருவேளை அப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், அதிகமான கேபிட்டல் உள்ள வச்சிருக்கணும். எங்கிட்ட ஒரு $5000 இருக்கு, $10,000 இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரேட் எடுத்துட்டு சும்மா விட்டுலாம், மார்க்கெட் எப்படி இருந்தாலும் பை சைடு போயிடும் கோல்டை பொறுத்த அளவுல. ஸோ பட் அந்த மாதிரி இல்லை, எங்கிட்ட சின்ன கேபிட்டல் தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க ட்ரேட் பண்ணி ஆகணுமே தவிர ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணாம நீங்க 100% ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க ப்ரோ எஸ்எல் போட்டாச்சுன்னா வந்துட்டு நம்ம எல்லா எஸ்எல்மே ஹண்டல் ஆகிட்டே இருக்கு, ஸோ நான் எஸ்எல் போடாமல் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எஸ்எல் போடாமல் ட்ரேட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், அதிகமான கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். பட் கம்மியான கேபிட்டல் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அல்லது ஒரு கேண்டில் அல்லது 2 கேண்டிலே உங்களோட அக்கௌண்ட் மொத்தமாக வாஷ் அவுட் போய் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சார் நான் மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட் இஸ் வாட்சிங் யூ. ஸோ நீங்கள் எந்த இடத்துல போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். நீங்கள் தப்பான இடத்துல போட்டீங்க அல்லது மார்க்கெட்டுக்கு ஈஸியாக இருக்கிற இடத்துல எஸ்எல் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எஸ்எல் ஹண்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்ப நிறைய விஷயங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றா புதுசாக கற்றுக்கிட்டு போகாதீங்க. ஒரே ஸ்ட்ராட்டஜியை லாங் டைம் கற்றுக்கோங்க. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கீ பாயிண்ட்ஸை நிறைய டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட்டாலும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கீ பாயிண்ட் தெரியாம கண்டிப்பா உங்களால ட்ரேட் பண்ணவே முடியாது. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல உள்ள போகணும், எந்த இடத்துல வெளியே வரணும், இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ட்ரேடை நீங்க சக்சஸ் பண்ணலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஹை ஆர் லோல தான் இருக்கணுமே தவிர இன் பிட்வீன்ல இருக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க எஸ்எல் ஹண்டே ஆகாது. ஸோ இதை பற்றின ஃபுல் டாபிக் வீடியோவோட அடுத்து நான் சார்ட்டோட வரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் நிறைய உங்களுக்கு புரியுற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருப்பேன். மறக்காம நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து இன்ஃபர்மேட்டிவாக நம்மளோட சார்ட்டை ஷேர் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்போம். அண்ட் கம்மிங் ஆகஸ்ட் 1 இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு மார்னிங் 7:30 ஆர் 8 to ஈவினிங் 9 o'clock வரைக்கும் ஆல்ரெடி நம்ம லைவ் ரன் பண்ணிட்டு இருந்தோம். அதே போல சேமா நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்மளோட ட்ரேடிங் ஃப்ளோர் நம்ம தயார்படுத்தியிருக்கோம். இட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்பரான செட்டப் இல்லாமல் இருந்தோம். பட் இப்போ வந்துட்டு ப்ராப்பராக செட் பண்ணி இங்கே இருக்கிறவங்க நமக்கு ஃபுல் டைம் லைவ் ரன் ஆகுற மாதிரி. இட் மீன்ஸ் எந்த இடத்துக்கு போகுது, எங்கே பை ஆகும், எப்போ லோ கன்ஃபர்மேஷன் வரும் அப்படிங்கிறது
உங்களுக்கு ஃபுல் டைம் சார்ட்ல ஓடிட்டு இருக்கும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த மாதிரி நம்ம ரெடி பண்றோம். ஸோ கண்டிப்பா என் கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்ன ஃபாலோ பண்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் ஒரு ஸ்டெப்பா இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. ஸோ வீடியோக்கள் வர வர நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.